ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து என்ன ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மஞ்சள் பூசணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நூக்களும் கூட்டு செய்யலான்றதுக்காக அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து பூசணிக்காய் ரெடி பண்ணுறதுக்காக அதுக்கு வானல் வச்சு அதில் வந்து கலக்காய் வந்து வறுக்க போகிறேன். நான் களைக்கொட்டை, எங்கள் சைடு களைக்கொட்டை சொல்லுவோம், வேர்க்கடலை வறுக்க போகிறோம். அடுத்து வந்து நூக்கல் கூட்டு செய்கிறதுக்காக நூக்களையும் பருப்பையும் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் பாத்திரத்தில். அது ஒரு சைடு இருக்கும்போது, இப்போ இந்த பூசணிக்காய் வந்து நீங்கள் ரெட் சில்லியும் போடலாம். கிரவுண்ட்நட்டை வந்து மிக்சியில் அரைக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் சில்லி தான் எப்போவுமே லைக் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும், அது இன்னும் டேஸ்ட்டாக. இந்த சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நூக்கல் கூட்டு செய்கிறதுக்காக பருப்பும் நூக்கலும் வந்து வெந்துட்டுருக்குது. மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு பூசணிக்காய் கிரேவி செய்கிறதுக்காக கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயும் கடுகு கறிவேப்பிலெலாம் போட்டு தாளிக்கிறேன் நான். பாருங்கள், இது ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் சைடு இப்படி செய்வாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து பொங்கல் டைமில் வந்து அவரைக்கொட்டை, பச்சை அவரைக்கொட்டை கிடைக்கும்ல, அந்த டைம் சீசன் இல்லை, அப்போது வந்து பொங்கலுக்கு வந்து சாதம், சாம்பார், இந்த பூசணிக்காய், அதுக்கப்புறம் தயிர், இதெல்லாம் எங்கள் பெரியம்மா வீட்டார் செய்வாங்க. செம்மையாக இருக்கும். அந்த ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நானும் இப்போ வந்து அந்த அவரைக்கொட்டைலாம் எனக்கு கிடைக்கல இல்லையா, அதனால் இப்போ நான் வந்து செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. இப்போது பூசணிக்காவை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிப்பேன் எப்போயுமே. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே, கூட்டில், சாம்பாரில், எல்லா பொரியல்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன், நல்லது இல்லைங்களா, அதனால் ஆட் பண்ணி இது வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், கிரவுண்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நீங்கள் ரெட் சில்லி போடுறதா இருந்தால் அதுலேயே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து லைட்டாக அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறைய தண்ணி விடக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் ரெடி பண்ணிருக்க. பக்கத்துலேயே நான் என்ன பண்ணேன், கூட்டுக்காக வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து இப்போது கூட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சைடில் வந்து அந்த சைடு வந்து எடுத்து வச்சுட்டேன். கேமரா வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு இப்போ அது வந்து கொஞ்சம் வேகிற வரையும் அந்த சைடு இருக்கிறதுல எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் கூட்டு ரெடி பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை, சேம் ப்ரொசீஜர் தான். இதில் வந்து ஆனியன் போட்டோம், அதில் ஆனியன்லாம் கிடையாது. இப்போ ஆனியன் நல்லா ஷார்ட்டேட் பண்ணுறோம், ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ அப்பப்போ ஆஃப் பண்ணி போடுறதுனால கையை முன்னாடி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் கண்டுபிடிச்சேன். இப்போது தக்காளி, இதெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுருக்க நூக்களையும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இப்போது இந்த அளவுக்கு இன்னும் நல்லா டொமேட்டோ வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆயிடணும், இல்லைனா அது ஒரு மாதிரி தெரியும் இல்லைங்களா, அதனால் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன், இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்தது. இப்போ ஆட் பண்ணது வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நூக்களையும் பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் நூக்கல் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா கொஞ்சம் சுருளை வர்ற அளவுக்கு அப்புறம் கொஞ்சம் கோகனட் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் பூ வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை கையில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட அருவாமனை இல்லாதனால தேங்காய் சுரண்டுறது இல்லாதனால நான் எப்போவுமே மிக்சியில் தான் போட்டுப்பேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து பம்கின் வந்து வெந்துட்டுருக்கு. நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது. லைட்டாக தெளித்து வேணுன்னா லைட்டாக அது மேலே தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது வெந்துடும் டக்குன்னு. இப்போ தேங்காய் பூ வந்து இந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரவுண்ட்நட் அரைச்சிட்டு கழுவிட்டு பண்ணதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கூட்டில் போடுறது தானே, கொஞ்சம் தண்ணி மாதிரி போட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதனால் ரெடி பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணியும் அந்த மிக்சியை கழுவி, நம்மளை மிடில் கிளாஸுங்களாம் அப்படி தானே, தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு
நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துட்டா நூக்கல் கூட்டு ரெடி ஆகிடும். அந்த சைடு பம்கின் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பம்கின் வந்து செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போது அந்த சைடு எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சைடு இதை எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பண்ணேன். நிறைய தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போது பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்கள் பம்கின் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறேன். வெந்துருச்சு நல்லாவே. இப்போ வந்து நீங்கள் கிரவுண்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி தெளித்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்படியே பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே வந்து பாத்திரத்தில் வச்சு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா பம்கினே வந்து தண்ணி விடணுவாங்கள்ல. இது நல்லது உடம்புக்கு. இப்போது நீங்கள் கிரவுண்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலே கை கழுவியாச்சு. நான் வந்து மேலே வைக்க இடம் இல்லாதனால இதில் இப்படி வச்சுட்டு கீழே வச்சு எல்லா திங்ஸும் கீழே வச்சுட்டு சமைச்சிட்ருக்கேன். 2 மெம்பர்ஸ் தானே, குட்டீஸ் இருந்தாலையும் போய் அதை கை வைப்பாங்கன்ற பயம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லாதனால நான் கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா இதை அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கு இதில் காலையில் களி கொஞ்சம் செஞ்சேன். களியும் இதுவும் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாருன்னு கேட்கல. ஆனால் நல்லா இருந்தது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இல்லைங்களா, சாப்பிட்டேன். கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொத்தமல்லி கறிவேப்பிலை வந்து அப்போ இல்லை, கறிவேப்பிலை மட்டும் இருந்துச்சு, கொத்தமல்லி இல்லையா, அதனால் போயிட்டு கீழே கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதுலேயும் கூட்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன் பாருங்கள். இந்த சைடு கூட்டு, அந்த சைடு பம்கின்னு. ரைஸ் வந்து இண்டக்ஷன் அடுப்பில் வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே நான் வடித்து தான் சாப்பிடுவேன் ரைஸ். குக்கர் சாப்பாடு வந்து கொஞ்சம் லைக் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அது அப்போ மட்டும் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அரிசியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அதனால நான் எப்போவுமே வடித்து சாப்பிடுவேன். இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து காலையில் டிஃபன் மாதிரி களியும் தக்காளி சட்னியும் கொஞ்சம் ரைஸும் அதிலேயே போட்டிருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.